ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்னைக்கு பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்ல நீங்க கேட்ட வீடியோ தான். கிராம்புவை நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் 4 யூசஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட பெனிஃபிட்ஸும் பார்க்கலாம். முக்கியமாக உங்களுக்கு ஆக்னி அதிகமாக இருந்தால் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டோனர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் கிராம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் இதை பாயில் பண்ணிக்கலாம். இதில் ஆன்டிபாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆக்னியை ரிமூவ் பண்ணும், பாக்டீரியல் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணும், ரெட்னஸ் ரெடியூஸ் ஆகும், எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்ணும், போர்ஸை டீப்பாக கிளென்ஸ் பண்ணும், இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அதுவுமே ரிமூவ் ஆகும், பிரேக் அவுட்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸ்கின்னை பிரைட்டாக எங்கே க்ளோயிங்காக வச்சிருக்கும். ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தால் அது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ட்ரை ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கிராம்பு உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். எப்போவுமே டைல்யூட் பண்ணியே யூஸ் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்மெல் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தண்ணியோட அளவு முக்கால்வாசி கம்மியாயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். கிராம்பு தனியாக ஃபேஸ் அண்ட் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ஃபேஷியல் டோனராக யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணல கிராம்பு தண்ணி அதை எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு விட்டமின் கேப்சூல் எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷனுக்காக சேர்த்துக்கிறேன். டோனரை மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் 3 to 5 டேஸும் ஃப்ரிட்ஜில் 2 வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். ப்ரிசர்வேட்டிவ் 4 ட்ராப்ஸ் சேர்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். போர்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்னை பிரைட்டாக க்ளோயிங்காக வச்சிருக்கும். எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்ணி ஆக்னி வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஆக்னி ரெடியூஸும் பண்ணி கொடுக்கும். ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ரோஸ்மேரி வாட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் ஃபுல் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஆர் நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். இதிலே தேவைப்பட்டால் கேஸ்டர் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் எனி ஆயில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆர் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் வெறும் பிளெயின் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறீங்க ஆர் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த தண்ணி கூட அதில் 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் கிராம்பு எடுத்திருக்கேன். இதை மோட்டா பெஸ்டரில் போட்டு நல்லா இடிச்சிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம். மாஸ்க்கை ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஆர் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் ஆக்னி இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். வாரத்துக்கு 3 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் கொடுக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்பாட்ஸ் அண்ட் ஆக்னி ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் முக்கால்வாசி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் எனி ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிராம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். கிளாஸ் கண்டெய்னரை உள்ளே பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் பாயில் பண்ணிக்கிறேன். ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆயிலை ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்படியே சோக் பண்ணி வைக்க போகிறேன். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆயில் ரெடி பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாக கூட ஆயிலை ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் கழிச்சு இப்படி தான் இருக்குது. கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஆயிலை ஃபேஸ் அண்ட் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வைங்க. ஒரு ஓவர் நைட் வச்சுட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் ஹேர் மாஸ்க் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஆயிலிருந்து 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அதில் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸில் வாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஓவர் நைட் வச்சுட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணிவிடுங்க. ஆர் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் ஆக்னி அண்ட் மார்க்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் கொடுக்கும். ஸ்கின்னை எங்கே வச்சிருக்கோம், ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் ஆக்னி அண்ட் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஈவன் டார்க் சர்க்கிள் ரிமூவ் ஆகும். போர்ஸை டீப்பாக கிளென்ஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக க்ரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பவுலில் 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கிராம்பு எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம கிராம்பு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, நீங்கள் அது சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். க்ரீம் ரெடி பண்ணிட்டோம். க்ரீமை மார்னிங் அப்ளை பண்ணலாம் ஆர் ஈவன் நீங்கள் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சரில் 3 to 5 டேஸும் ஃப்ரிட்ஜில் 2 வீக்ஸும் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் மசாஜ் பண்ணுறது கூட இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை பிரைட்டாக க்ளோயிங்காக வச்சிருக்கும். ஃபேஸில் இருக்க ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை எங்கே க்ளோயிங்காக வச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் கிராம்புவை நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ண. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ரெமெடி ரொம்ப பிடிச்சிருந்ததா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.